இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இயேசுவோடு தங்கி இருத்தல். சரி, அது பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும். தேவ மக்கள் முக்கியமாக நமக்கு 2 பேர் உடனே ஞாபகம் வரும். நோவா, ஏனோக்கு. அவளை பற்றி பார்க்கும் பட்சத்தில் வேத வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். சஞ்சரித்தல் என்பது இந்த தங்கியிருத்தல் என்பதை குறிப்பதாகும். இது பழைய ஏற்பாடில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவானவர் அவருடைய சீஷர்கள் ஒரு தங்கியிருக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு தெரியும், முதல் தேவன் அழைத்த சீஷர் என்ற யாருன்னா உடனே நம்ம சொல்லலாம் பேதுரு, அப்புறம் அவருடைய சகோதரர் ஆண்ட்ரூஸ், அந்திரேயா. அவங்க கடற்கரையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவானவர் போனால் கூட்டோடு வந்துட்டாருன்னு நினைப்போம் வழக்கமாக. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது யோவான் எழுதிருக்குது. அவங்க போய் என்ன செஞ்சாங்க, பேதுருடைய சகோதரன் முதல்ல போய் இயேசுவோடு இயேசு தங்கியிருந்த வீட்டில் தங்கியிருந்த அனுபவத்தை பற்றி எழுதுது. அதுக்கு பிறகு அவர் வாங்கன்னு சொன்ன உடனே நான் கூட யோசிப்பேன், அது எப்படி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, போய் எங்களோட வான்னு சொன்ன உடனே எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அவர்கள் அவருடைய சீசர்கள் அவரோடு தங்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் இயேசுவானவர் ஊழியம் செய்யும் பொழுதுல சீஷர்கள் அவரோடு தங்கி இருந்து அவரோடு அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. இயேசுவோடு அந்த தங்குகிற பழைய ஏற்பாட்டில் நமக்கு பார்க்குற மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் அந்த சீடர்களும் அவரோடு தங்கி இருந்து அந்த இருக்கிற போய் தான் அவரோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. ஒரு மகிமையான காரியத்தை அவர்கள் செயல்படுத்த முடிந்தது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகுது. முடிஞ்ச பிறகு நம்ம அவரோட தான் போய் தங்க போகிறோம் இல்லையா? இப்போது நீங்கள் லூட்டனில் இருக்கலாம், மில்டன் கிங்ஸில் இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். ஆனால் நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் நிச்சயது நிரந்தரமாக. இது எல்லாம் டெம்பரவரி. ஒரு இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், தங்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தங்க போகிறோம். ஆனால் அது தங்குறதுக்கு அதுக்கு முன்பதாக அங்கே போய் தான் இல்லை. இங்கேயும் தேவன் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒரு ஆவிக்குரிய வகையில் ஒவ்வொரு மனிதனும் அவரோடு தங்குகின்ற அனுபவத்தை பெற்றவனாக வாழ தேவன் அழைக்கின்றார். அதனால தான் அவர் யோவான் 15 திராட்சை செடியை உதாரணத்துக்கு சொல்லி அவர் சொல்ல போச்சுல, அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களிடம் நிலைத்திருப்பேன். ஸோ எப்பவுமே அந்த அவரோடு இணைந்திருக்கக்கூடிய, அவரோடு தங்கி இருக்கக்கூடிய, அவரோடு நாம் ஒன்றாய் வாழக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருடைய சீஷர்களுக்கு அவர் எப்படி அனுபவபூர்வமாக பிராக்டிக்கலாக அவர் சீஷர்கள் அவரோடு தங்கியிருந்த அந்த ஊழியத்தை செய்ய முடிந்ததோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை நேசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை, அவரோடு தங்கக்கூடிய அனுபவத்தை பிரியமானவர்களே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த காரியத்தை குறித்து நான் போன மாதம் அதுக்கு முன்னால் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மாவோட கொஞ்சம் தங்கியிருக்கிற அனுபவத்தை கொடுத்தார். அவர் உடல் பலவீனப்பட்டு சரி திடீரென்று உடல் பலவீனப்பட்டதுனால் சென்றிருந்தேன். அப்போ அவங்க கூட தங்கி இருக்க போச்சுல இந்த தங்குதலை பற்றி ஒரு வேதாமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியை தேவன் எனக்கு கொடுத்தார். அதனால் இது ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாய் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தங்குதல் என்ற காரியத்தை பார்க்கும் என்பதாக ஏன் அவர்கள் இதை 2 தலைப்பில் பேசுவோம். ஒன்று வந்து தங்குதல் என்றால் என்ன, எதற்காக அவரோடு தங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, தங்குவதற்கு என்ன காரியங்களை சீஷர்கள் செய்தார். ஒரு 5 காரியம். முதலாவது தங்குதல் என்றால் என்ன, அதிலிருந்து ஒரு 3 காரியம். அதன் பின்பு சீஷர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவ பிள்ளைகளும் அவரோடு தங்கியிருக்கிற அந்த அனுபவத்திற்கு அங்கு நடந்த ஒரு 5 காரியங்கள். அவ்வாறாக நாம் 2 தலைப்புகளில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நாம் அவரோடு தங்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த தங்குதல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது இங்கே தான், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட்ஸ். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் அவர் யார் ஆதாம் ஏவாளோடு அந்த தங்கி இருக்கிற அனுபவத்தை இருவர்களுக்கும் கொடுத்தார். 2 பேரும் தனித்தனியாக வைக்கல, ஒரே இடத்துல அவருடைய தங்கி இருக்கிற அனுபவத்தை கொடுத்தார்.
ஏன்னா இங்கே தான் என்ன ஆரம்பிக்கிறதுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். when you stay with someone, that's where the relationship starts. That is the God, கர்த்தருடைய சித்தத்தில் ஆதியில் முதல் கர்த்தருடைய இன்ஸ்டிடியூஷன், அதாவது அமைப்பில், இந்த குடும்பங்கிற அமைப்பில் அவர் எதை நோக்கி, எதற்காக மற்ற விலங்குகள் மாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனிதனாகி நம்மை அவர் உருவாக்கின காரியம் ரிலேஷன்ஷிப், உறவை ஆரம்பிக்கிறதற்காக. ஒரு உறவு என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து அதில் நம்மளை பழக்குவிக்கிறதற்காக கர்த்தர் நம்மோடு அந்த உறவில் தங்கியிருப்பதற்காகத்தான் முதல் இந்த தங்கியிருக்கும் பொழுது இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பிறக்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? நம்ம பிறக்கிறத வந்து நம்ம பெற்றோர் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் பிறந்தாலும் சரி, திருகோணமலையில் பிறந்தாலும் சரி, கொழும்புல பிறந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் பிறந்தாலும் சரி, எங்கே பிறந்தாலும் அதை நம்ம நிர்ணயிக்க முடியாது, நம்ம பெற்றோர் நிர்ணயிச்சு. ஆனால் ஒரு மனுஷன் வளர்ந்த பிறகு தான் தங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு, ஏன்னா உலகத்திலே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் யார் சொல்றேன்னா, தேவன் இருக்கிறதுலே அதிகமாக கனப்படுத்தி இருக்கிறது கணவன் மனைவி உறவு தான். இந்த உறவை தேவன் இரண்டாக, அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்கள் ஒரு புது இடத்துக்கு போயோ இல்லை இருக்கிற இடத்துலையோ எங்கேயோ அங்கே அவர்கள் தங்கும் பொழுது அந்த உறவு என்ற ஒரு காரியம் அங்குதான் ஆரம்பிக்கிறது. யோசித்து பாருங்க, கல்யாணம் கட்டிட்டு நம்ம ஒவ்வொரு பக்கம் இருந்தாச்சுன்னா அதில் அந்த உறவில் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்க போச்சல அங்கு என்ன ஆரம்பிக்கிறது, அந்த உறவு என்ற ஒரு காரியம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்படுகிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவரோடு நம்ம வாழ்ந்து அந்த உறவை நாம் அவரோடு ஒரு நாள் போய் வாழ போகிறோம். ஆகிய முதலாவதாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு தங்கும் பொழுது அவனுக்கு புதிய உறவு, கணவன் மனைவி என்ற உறவு அவனுக்கு முதலாவதாக கிடைக்கிறது. இது தேவனுடைய, இது ஏதேன் தோட்டத்தில் தேவன் நமக்கு ஆரம்பித்து வைத்த, இது கர்த்தருடைய திட்டத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் போக வேண்டானே நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, தங்கி இருக்கக்கூடிய அனுபவம், யாரோடையும் நான் தங்க மாட்டேன், தனியாகவே இருந்துட்டு போறேன்னு அது நிறைய பேர் அவர்களாக முடிவெடுத்து வாழக்கூடியவர்கள் உடைய காலமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மிடம் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் முக்கியமாக எதிர்பார்க்கிற காரியம், ஒரு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆண் பெண் உறவில் முதலாவதாக ஒன்றாக தங்கி இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது தங்கும் பொழுது உறவு ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக ஒரு மனுஷன் தங்கும் பொழுது, கணவன் மனைவியோடு தங்கியிருக்கும் பொழுது அங்குதான் என்ன செய்கிறது, அன்பு என்றால் என்ன என்பதை பிராக்டிக்கலாக ஒரு செயல்முறையாக அனுபவிக்க முடிகிறது. ஸோ இரண்டாவதாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு தங்கியிருக்கும் பொழுது லவ் இஸ் பீயிங் டெமான்ஸ்ட்ரேட்டட். அது வரைக்கும் அன்புனா என்னதுன்னு நம்ம வீட்டில் என்னெல்லாமோ பெற்றோரோடு நம்ம வளரும். திருமணத்துக்கு முன்பதாக அன்பு தெரியும். ஆனால் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு மனுஷன் போக போச்சுல தான் இந்த அன்பு வந்து என்னங்கிறத செய்முறையில் அனுபவிக்கிற, நம்ம செயல்படுத்த தேவன் இந்த ஒரு உறவை, இந்த தங்குகிற அனுபவத்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக அல்லது பயிற்சிவிக்க கொடுக்கின்றார். திருமணம் ஆகாதவர்களுக்காக இல்லை, திருமணம் ஆனவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் இல்லையா? அன்புங்கிறது அது வரைக்கும் வேற மாதிரி ஒரு டைமென்ஷனில் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து திருமணத்தில் உங்களுக்கு அது ஒருவேளை தியாகத்தின் மூலமாக நீங்கள் அன்பை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லது பாராட்டுதல் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் அன்பு என்றால் என்ன என்பதை இந்த திருமணத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். போன மாதத்துல தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. நான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், தேவன் இந்த கடந்த 20 வருடங்களாக என்னை வழிநடத்தின காரியத்தை. ஏன்னா அது வரைக்கும் அன்பு என்றால் காரியங்கள் தெரிந்தது தான். ஆனால் திருமணத்துக்கு பின்பதாக அதை பிராக்டிக்கலாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுபவிக்க வைத்தார். அதை பலவிதமான, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பலவிதமான அனுபவங்கள் வழியாக பயிற்றுவிக்க வைத்தார். பிராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண கடவுள் கிருபை செய்தார். ஏனென்றால் இந்த அன்பு என்கிற காரியத்துக்காக ஏன் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அவர் மீண்டும் மீண்டும் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் லவ், கர்த்தர் அன்பாக இருக்கிறது, நீங்கள் அன்பாக இருக்கணும். இதே தான் அவர் திருப்பி திருப்பி நீங்கள் அங்கேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், பெற்றோர்கிட்ட நம்ம வளர்ந்துருக்க போதில் அவங்க கொடுப்பாங்க, கேட்போம், கொடுத்தா சந்தோஷமாக தேங்க்யூன்னு சொல்லுவோம், கொடுக்கலன்னா ஏதாவது சத்தம் போட்டு போவோம், இப்படி தான் இருக்கும். ஆனால் நண்பர்கள்ட்டையும் நீங்கள் உறவினர்கள்ட்டையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வர போச்சுல அது அந்த அன்புங்கிறது என்னங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஊரில் எப்போவுமே திருமணத்துக்கு முன்னால் 12 மணி 1 மணிக்கு முன்னால் எங்கே போகிறதில்லை, பெட்டுக்கு போகிறதில்லை. சாப்பிட்டுட்டு திண்ணை இருக்கும், பிள்ளைகளோடு உட்காந்து பக்கத்துலேயே ரிலேட்டிவ் பையனும் உண்டு, கருணாநிதியை பற்றி ஜெயலலிதாவை பற்றி பேசி 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 10 மணிக்கு தான் சாப்பிட்றது. 12 மணிக்கு வரைக்கும் 1 மணி எங்கள் அம்மா திருப்பி அவங்க தூங்கிட்டு நல்லா தூக்கம் போட்டுட்டு பாதியில் திருப்பி இன்னும் எதுக்குள்ள படுக்காமல் இருக்கேன்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. அப்படி 1 மணிக்கு முன்னால் வரைக்கும் படுத்துக்கு போகிறதே கிடையாது. ஆனால் எங்கள் கல்யாணம் கட்டி வந்த பிறகு எங்கள் வீட்டம்மா நேரம் ஆப்போசிட். ஏன்னா 8 மணிக்கு கிச்சன் க்ளோஸ் ஆகிடும். 8 மணிக்கு முன்னால் கிச்சனுக்கு போகலன்னா சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா 9 மணிக்கு லைட் ஆஃப். இப்படி ஒரு அனுபவம் தேவன் பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் முன் இணைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஊரில் இருக்க போச்சில் என்ன நடக்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்கம். ஆனால் இங்கே வந்த பிறகு இலை தலை கொடிகள் இப்படி என்னுடைய மனைவி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, இந்த இடத்துல தான் 2 பேரும் சம்மந்தமாக இருந்தாலும், ஆனால் அவளுக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் விட்டு கொடுத்தேன். அதனால அவள் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அவள் விட்டு கொடுத்தா. அதனால இனிய மாதிரி அவளும் சாப்பிட பழகிட்டாங்க எல்லாத்தையும். அதே நேரத்தில் படுக்கைக்கு போகிறது இப்போ 1 மணிக்கு 12 மணிக்கு இல்லை, அவளை மாதிரி அவள் டைமுக்கு நான் போயிட்டேன். ஸோ இப்படி பலவிதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அனுபவத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஒரு 2 வித்தியாசமான பழக்க வழக்கத்தில் இருந்திருப்பீங்க, வித்தியாசமான எண்ணத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் தேவன் இதை என்ன துரதிருஷ்டவசமாக 2 பேருக்கும் திருமணத்தில் ஒருத்தர் நேர் மாறினோன்னே அவங்க இதை பாசிட்டிவாக எடுத்து லவ்வை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நெகட்டிவாக எடுத்து இவன் நமக்கு ஒத்து வரமாட்டா, இல்லைன்னா இவன் நமக்கு ஒத்து வரமாட்டான்னு அதுவே ஒரு பாதி காரியம். இந்த டிவோர்ஸில் போய் நிற்கிறதுக்கு அன்பை செயல்படுத்துறதுக்கு பதிலாக அதை இதை நேர் ஆப்போசிட்டாக நான் விரும்புகிற மாதிரி தான் என் மனைவி இருக்கணும், இல்லை நான் விரும்புகிற மாதிரி தான் என் கணவன் இருக்கணும்னு நினைக்க போச்சில் நீங்கள் இன்னும் அந்த அன்புங்கிறத நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஒரு இடத்துல அதுவும் திருமணமாகி நான் திருநெல்வேலியில் உட்காந்துக்கிறேன், நீ இங்கிலாந்தில் இருன்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த அன்புங்கிறத நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது, ஒரு இடத்துல நீங்கள் தங்கி இருக்கும் 2 பேரும் சேர்ந்து தங்கி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அன்புனா என்னங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுவும் தான் பிரியமானவர்களே, இந்த தங்குதலில் உள்ள 2வது காரியம். ஏன் இதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, இந்த இயேசுவானவர் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அந்த அன்பை தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். சும்மா சொல்லிட்டு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகல. தேவன் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி நம்மளையும் ஒரு இடத்துல தங்கும்போது, நம்ம ஒருவரோடு தங்கி இருக்கும் பொழுது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. 3வதாக இந்த ஒரு இடத்துல தங்கும் பொழுது என்ன நடக்கிறது, அதனால் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை உருவாகிறது. நம்ம தெரிந்தபடியே கணவன் மனைவியாக ஒரு இடத்துல தங்கியிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு கனி கொடுக்கிறவனாக இருக்கிறார், மாறினால் மனைவி கணவனுக்கு கனி கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கனி கொடுக்கிறார்கள். அதே மாதிரி ஆப்போசிட் குடும்பமாக ஆலயத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள், ஆலயம் சமுதாயத்துக்கு கனி கொடுக்கின்றது. அதனால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் மனிதனை உருவாக்கின காரியமே அதுதான். ஆனால் அதை அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாத பொழுதுதான் உலகத்தில் எல்லா இடத்திலும் வீட்டிலிருந்து குழப்பம் ஆரம்பித்து அது அரசாங்கத்துக்கும் போய் அது உலகம் முழுவதும் போய் அதுவே கடைசியில் தேவன் உலகத்தையே நோவாவின் காலத்தில் அழிக்கக்கூடியதாக மாறியது. எனவே முதலாவதாக இந்த தங்குதல் என்ற காரியம் ஏன் நமக்கு உலக பிரகாரமாக தேவைப்படுகிறது என்றால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
முதலாவதாக தங்கும் பொழுது அங்குதான் உறவு ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது, ஒருவரோடு தங்கியிருக்கும் பொழுது, கணவன் மனைவி உறவில் தங்கியிருக்கும் பொழுது, இரண்டாவதாக அங்குதான் அன்பு என்றால் என்பதை பிராக்டிக்கலாக நாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விதமாக அமைகிறது. மூன்றாவதாக நாம் ஒருவரோடு தங்கியிருக்கும் பொழுது அதுதான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை, தேவன் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கிறது. தங்குதல் என்றால் என்று பார்த்தோம். இந்த தங்குதல் அனுபவத்தை தான் பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோவாவும் ஏனோக்கும் பெற்றிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் அவருடைய சீஷர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த தங்கியிருக்கிற அனுபவத்தை, இந்த தங்குகிற அனுபவத்திற்கு என்ன நடக்க வேண்டும் என்ற காரியத்தை யோவானில் எழுதியிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தங்குகிறதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு, ஒரு மனுஷன் இயேசுவானவருடைய கடவுளோடு தங்கியிருக்கிறதுக்கு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற காரியத்தை யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் நிறைய வசனம் இருக்க தான் செய்யுது. இதில் என்ன அனுபவம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேதுருவையும் அந்திரேவையும் தேவர் தன்னோடு தங்கியிருந்த ஊழியத்துக்கு அழைக்கும் முன்பதாக அவர்களுக்கு இந்த தங்கக்கூடிய அனுபவம் நடந்தது. அதைத்தான் அந்த யோவான் 1வது அதிகாரத்தில் யோவான் எழுதியிருக்கின்றார். 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இது யார் சொல்கிறார்? யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். யோவான் ஸ்நானனோடு யாரெல்லாம் இருக்கிறான்னா 2 பேர் நிற்கிறாங்க. யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் யாரெல்லாம்னா அதுக்கு பின்னால் எழுதியிருக்கிறது. அதுதான் அந்திரேயாவும் இயேசுக்கு பிரியமான சீசன் ஆகிய யோவானும். ஸோ அப்போ யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையை சொல்றார். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்திலே தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்தது. யோவான் சென்றதை கேட்டு ஒருவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அவன் முதலாவது தன் சகோதரனை சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து என்ற அர்த்தம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். யார்? பேதுருவை கூட்டிக் கொண்டுட்டு வரான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாய சீமோன், நீ கேபாய் எனப்படுவாய் என்றார். கேபாய் என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாக அவர் சீஷரை அழைக்கும் முன்பதாகவே இந்த 2 பேரும், யோவானும் சரி, அவர் பிரியமான யோவானும் அந்திரேயாவும் போய் அவர் வீட்டில் தங்குறாங்க. அதான் 29வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். தங்குறதுக்கு முன்னதாக, அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவர் சீஷர்கள் எல்லாம் அவர் அழைச்ச பிறகும் அவருடைய சீஷர்கள் அவரோடு தங்கியிருந்து ஊழியத்தை செய்தார். இந்த தங்கி இருக்கிறதுக்கு முன்னாக என்ன நடந்துங்கிற சம்பவத்தை நம்ம வாழ்க்கையில் ஒப்புப்படுத்தி ஒரு 5 காரியத்தை பார்க்க போகிறோம். அதுவும் அந்த சம்பவத்திலே இருக்குது. அது முதல்ல இருந்து இவ்வாறு நான் கர்த்தரோடு தங்கியிருக்க வேண்டிய அனுபவத்திற்கு, இயேசுவோடு தங்க வேண்டிய அனுபவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய 5 காரியங்கள் இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பார்ப்போம். முதலாவதாக அந்த காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு 36வது வசனத்தில், இயேசு நடந்து போகிறதை கண்டு அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, ஃபர்ஸ்ட் தே ஆர் ஹியரிங். என முதலானது என்னது? அவர்கள் கேட்கிறார்கள். இந்த 2 சீஷர்களும் அந்திரேயாவும் யோவானும் அவருடைய காதுகள் திறந்து ஒரு சத்தத்தை கேட்கிறது. என்ன சத்தத்தை கேட்கிறது? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இதோதான் அது தேவ ஆட்டுக்குட்டினா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பழைய தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மேசியா, நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை பெறக்கூடிய ஒரு பலியாடாக மாறக்கூடியவர். அதான் தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு மேசியா என்கிற காரியத்தை அவர்கள் முதலாவதாக அவர்கள் காதுகள் கேட்கிறது. பிரியமான இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கிறிஸ்தவர்களும் இருக்கிறோம்.
எத்தனையோ சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. அவரோடு இயேசுவோடு தங்கக்கூடிய அனுபவத்தை ஒரு மனுஷன் உண்மையாக பெற வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் காதுகளில் இந்த சத்தம் தெளிவாக கேட்டிருக்க வேண்டும். மற்றபடி கூட்டத்தோடு என்னாலும் ஆலயத்துக்கு வரலாம் போகலாம், ஒருவேளை பாரம்பரியமாக சபையில் கிறிஸ்தவ சமூக குடும்பத்தில் பிறந்தால் அது ஒரு பழக்கமாகவே தான் போய்கொண்டிருக்கு. இந்த வேளையில் நமது காதுகளில் இயேசுவானவர் தான் என்னுடைய பாவத்திற்காக பலியானார் அந்த சத்தத்தை கேட்காத வரைக்கும், ஒரு உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு கேட்காத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கடமுறையாகத்தான் அமைந்திருக்கு. இது இந்து மதத்தில் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய பாவங்களுக்காக ஒவ்வொருவர் என்ன அவங்க பயப்படுறாங்க. இறந்த பிறகு அணிலா பிறந்துருவோமோ, இறந்த பிறகு இது மாடா பிறந்துருவோம். அவங்க மத நம்பிக்கை அப்படி. ஆடா பிறப்போம், ரொம்ப மோசமாக என்ன செஞ்சிடக்கூடாது, கரப்பான் பஞ்சி புள்ளியா பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன செய்றாங்க, அவர்கள் தன்னுடைய பாவத்திற்காக நான் தான் என்ன செய்யணும், சரியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் காடுக்கும் மலைக்கும் ஒவ்வொரு தேசங்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் காடு மலை அலைந்து எத்தனையோ பலிகளை செலுத்துகிறார்கள், எத்தனையோ காரியங்களை புரஸ்காரங்கள் பலிகள் எல்லாத்தையும் செய்கிறார்கள். அவர்கள் காதுகளில் தன்னுடைய பாவத்திற்காக ஒருத்தர் மரித்தார், எனக்கு அந்த தண்டனை கிடையாதுங்கிற ஒரு காரியம் அவர்கள் காதுகளில் இன்னும் கேட்கப்படவில்லை. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், நானும் பிறந்ததுலேருந்து என்ன சின்ன வயசுலேருந்து ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் பிறந்து சர்ச்சிலேயே வளர்ந்தவர் தான். ஆனாலும் என்னுடைய குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த காரியம் என் காதுகளில் விழவில்லை. கோயிலுக்கு வாரதுனால, இங்கே நீங்கள் சபைக்கு வாரதுனால நீங்கள் இயேசுவோடு தங்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் காதுகள் இந்த சத்தத்தை கேட்டிருக்கணும். இல்லை வந்த பிறகும் ஒரு குற்ற மனச்சாட்சியோடு என்ன நம்ம செஞ்ச பாவம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இன்னும் நமக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்குமோ அந்த பயத்தோட ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸோட வாழ்ந்தாலும் இன்னும் நீங்கள் இந்த சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கலன்னு அர்த்தம். இவங்களுக்கு தெளிவாக கேட்டுச்சு, இதுதான் மேசியா, இதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்கிரேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க, நம்முடைய தண்டனைக்காக தண்டனையை பெறக்கூடிய ஆடு. அதனால நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம தண்டனை பெற வேண்டியதில்லை. இந்த சத்தத்தை பிரியமானவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு சின்ன கூட்டமாக தான் அமர்ந்திருக்கோம். உண்மையிலே உங்கள் இதயத்தில் நீங்கள் தொட்டு கேளுங்க. Have I heard this word? நான் இதுக்காக நான் ஒரு பாவி தான், ஆனால் நான் இதுக்கு வேண்டிய தண்டனை நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, பெற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக இயேசுவானவர் சிலுவையில் அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டார். ஸோ ஐ நோ நீட் டு பி இன் கில்ட்டி. ஒரு கிறிஸ்தவன் மிக முக்கியமான கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட வாழ்ந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அவர் உங்களுக்காக பே பண்ணிட்டாரு, சிலுவையில் பே பண்ணிட்டாருங்கிறத நம்பாம வாழ்றீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ அதனால பிரியமான இந்த முதலாவதாக அதுதான் அவர்கள் இந்த சத்தத்தை கேட்டாங்க, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக நம்முடைய தண்டனைக்காக பிதாவானவர் கொடுத்த ஆட்டுக்குட்டி. இந்த உணர்வை பிரியமானவர்களே நம்ம இந்த கால வேளையில் உங்களை யாருக்கும் இந்த ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா, அவரோட கில்ட்டி ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் செஞ்ச தண்டனைக்காக பாவங்களுக்காக இல்லை மட்டும் இல்லை, ஒருவேளை இன்னும் இந்த சத்தத்தை கேட்காம ஏதோ ஒரு கடமுறைக்கு நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் பெற வேண்டிய தண்டனை, நீங்கள் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த தவறுகளுக்காக நான் தண்டனை பெற வேண்டியது இல்லை. ஏன்னா எனக்காக இன்னொருத்தர் ஏற்கனவே இதை செஞ்சிட்டார், பே பண்ணி முடிச்சிட்டார், இட்ஸ் ஃபினிஷ்ட். அதனால முதலாவதாக அது ஒரு பெரிய நமக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கிலிருந்து ஒன்று விடுதலை கொடுக்கும். இன்னொன்று நமக்கு அவர் மேல் அவரோடு தங்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராக இரண்டாவதாக உடனடியாக இந்த ஒரு சத்தத்தை அவன் காது கேட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக ஒன்று நடக்கிறது. பாருங்க, அடுத்ததாக 37வது வசனத்தில் நான் சொன்ன மாதிரி அவன் அப்படி சொன்னது அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, முதலாவது இயேசுவுக்கு பின் சென்றார்கள். உடனடியாக இப்போ இந்த 2 சீஷர்களும் இதை கேட்டுக்கிட்டதுனால உடனே நினைச்சிட்டாங்க, இப்போ பின் செல்கிறார். ரெண்டாவது ஒரு இயேசுவோடு தங்கக்கூடிய அனுபவத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது பின் செல்கிறது.
they were following Jesus. ஏன்? ரெண்டாவதாக, இதுதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கிறது. ரெண்டாவதாக அவர்கள் பின் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பின் செல்லுதல் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே இயேசுவர் அது தெளிவாக மத்தேயு 24 சொல்லியிருக்கிறார். ஒருவன் என் பின்னால் வரணும்னு நினைச்சான்னா அவர் முதல்ல சொன்னது இதுதான், தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வரக்கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம பார்த்த உடனே எப்போவுமே அதை நிறைய பேர் அதை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். வெறுத்து சிலுவையை எடுக்கிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை அவர்கள் கொடுப்பார். ஆனால் இந்த இடத்துல அவர் பிரதானமாக குறிப்பிடக்கூடிய காரியம், இந்த சிலுவை இந்த வார்த்தையை இங்கே கொடுக்குறேன்னா, அஃப்கோர்ஸ் அதை பல விதமாக வியாக்கியானம் செய்கிற சிலுவைனா பாடு மற்ற காரியங்கள். ஆனால் என்ன பொறுத்தவரை அந்த சிலுவைங்கிறது எதை சொல்கிறாருன்னா, சிலுவையில் தான் அவர் அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார் இல்லையா? வேற எதுலேயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தான் அந்த ஒரு தங்கி இருக்கிற உணவு கணவன் மனைவி உறவை வைத்து நான் உதாரணமாக பேசுகிறேன். அவர் சிலுவையில் அந்த அன்பை என்ன செஞ்சிருக்காரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிருக்கிறார். அந்த அன்பு ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா போதும், அவர் நமக்கு என்னதான் எனக்காக அவர் தேவ ஆட்டுக்குட்டியா அவர் தண்டனைக்குரிய என்னுடைய பாவத்துக்காக அவர் பேமெண்ட் பண்ணிட்டாருங்கிற அந்த ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவன் தன்னாலேயே அந்த அன்பினால் அவன் பின்னாக செல்ல ஆரம்பித்து விடுவான். அதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது, உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அதான் நடந்திருக்கணும். இன்னும் ஒருவேளை அது நடக்கலைன்னா, அவருக்கு பின் செல்லாமல் இருக்கீங்கன்னா, இன்னும் ஒழுங்காக அவங்க காது ரசிச்சிருக்கு, இன்னும் திறக்கலைன்னு அர்த்தம், இந்த சத்தத்தை கேட்கலைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அந்த சீசர்கள் இங்கே யோவானுக்கும் அந்திரேயாவுக்கும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் அவருக்கு பின்னால் பின் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பின் செல்ல ஆரம்பித்ததுனால நான் சொல்ல வேற அதான் அந்த சிலுவையை பற்றி சொன்னேன். அந்த அன்பினால் தனக்காக ஒரு 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 தண்டனையை அடுத்த தேவ குமாரனுடைய மேல் உள்ள அந்த அளவற்ற அன்பினால் அவர்கள் அவர்களை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் வேற எந்த காரியம் எது செஞ்சாலும் சரி, நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம வெளிப்படுத்தல 2வது அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றி அவர் அருமையாக சொல்லியிருப்பார். அந்த எபேசு சபையை பற்றி வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க இழைப்படையாமல் சோர்வு இல்லாமல் கர்த்தருக்காக கடவுளுக்காக ஊழியம் செஞ்சாங்க. நீங்கள் அதை இந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்தில் அவர் எபேசு சபையில் சொல்றாரு, 3வது வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க, ஒரு கிறிஸ்தவ மனுஷன் இழப்படையாமல் ஊழியம் செய்கிறது இந்த உலகத்தில் பெரிய காரியம். ஆலயத்தில் ஊழியம் செய்கிறதே பெரிய காரியமாக இருக்கு. அதுவும் சோர்வு இல்லாமல் ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறதுங்கிறது ஒரு உண்மையிலேயே அவனுக்கு எவ்வளோ தூரம் ஒரு டெடிக்கேஷன் இருந்தால் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்கிறார், அந்த சபையை பார்த்து விழுந்துட்டான்னு சொல்கிறார். ஏன் விழுந்துட்டா? உனக்கு அந்த சிலுவையின் மேலே இருந்த அன்பு என்ன செஞ்சிட்டு போயிட்டு. இவ்வளவு எபேசு சபை இதில் உள்ள மக்களை பற்றி உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை செய்யக்கூடாமல் இருக்கிறதையும் இதெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் சோதிச்சு பார்த்து எல்லாமே நல்ல ரிப்போர்ட்டை தான் வருது. ஆனால் கடைசியில் நெஞ்சிச்சிட்டா. ஏன்னா உனக்கு அந்த அன்பு, நான் உனக்கு சிலுவையிலே என்ன செஞ்சேங்கிற அன்பு உங்ககிட்ட இல்லாமல் ஆலயத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி எப்போ அன்பு இருக்குதோ அப்போ தான் நன்றி வரும். நம்ம ஆலயத்துக்காக வேற எது செஞ்சாலும் அது எல்லாமே கர்த்தருடைய பாதையில் விழுந்து போனதாக தான் என்ன வேற எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த சிலுவையில் அவர் நமக்கு செஞ்ச காரியத்தை அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பை நம்ம நினைக்க 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 நமக்காக இல்லையா, ஒருத்தர் ஒரு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு ஒருத்தர் ஒரு தேவை இருக்குது, அவசரமாக உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, உங்களுக்கு அவர் அந்த காரியத்தை கொடுக்குறாரு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு அந்த அன்பு வரும் அவர் மேலே, இயற்கையாக ப்ராக்டிக்கலாக. கணவன் மனைவி கூட ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பலவீனத்தில் ஒருத்தர் தாங்கிறது. நாள் ஆக ஆக நான் உண்மையிலே சொல்லுவேன், திருமணத்துக்கு முதல்ல இருந்ததை திருமணம் ஆன புதுசாக விட நாட்கள் ஓட ஓட தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மேலே அன்பு அதிகரிக்குது. காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான் இல்லையா, நீங்கள் ஒருத்தர் செய்கிறத அல்லது ஒருத்தரை பற்றி நினைக்க நினைக்க அந்த அன்பு கூடும். ஸோ அதனால இரண்டாவதாக
அவரை பின்பற்றுவது என்பது அது அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே, ஒருவன் என் பின்னால் வரவதற்கு மனசா இருந்தா அவன் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு, வெறுக்கிறதுங்கிறது உடனே நம்ம அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, தேவன் தான் இந்த உறவு முறையை கொடுத்தது. கணவன் மனைவி குடும்பம் உறவு எல்லாத்தையும் தேவன் தான் உருவாக்கி அவர் தான் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட மகாதேவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றாரு. எது இது இதனுடைய அர்த்தம்? அதனால தான் அந்த சிலுவையை சொன்னேன். எதுக்காக சொல்றாருன்னா, எல்லா உறவுக்கும் மேலேயும் நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு நிழலாட்டமான உறவுகள் தான். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உறவு தான். ஒரு நேரத்தில் அவரோடு போகும்போது, அவரோடு நாம் தங்கியிருக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது, சாட்சிக்கும் சரி இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனுக்கும் சரி, உங்கள் கணவனும் வரப்போகிறது இல்லை, உங்கள் மனைவியும் வரப்போகிறது. அங்கே போய் நீங்கள் கணவன் மனைவி போய் வாழ போகிறதும் கிடையாது இல்லையா? நல்லா தெரியும். கர்த்தருடைய கிருபையினால் நானே என் மனைவிக்கு நின்று போனால் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ஹலோ எப்படி இருக்காப்பா, நல்லா இருக்கேன், பேசிக்கலாம், ஹாயாக சொல்லிட வேண்டியதா என்ன? அது தேவன் தெளியிருக்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? திருமணம் பரலோகத்தில் வாழ்க்கை ஒரு சரீரம் மறுரூபக்கப்பட்ட மாதிரி அங்கே பெண் கொண்டதும் பெண் எடுக்கிறது இல்லை. நீங்கள் தவறாக ஒருத்தர் வந்து கேட்க லேசுவான ஒரு ஊழியத்தில், ஏன்னா அவன் முதல் புருஷன் செத்து போனான், அப்புறம் 2வது புருஷன் செத்து போனான், அப்புறம் 7 பேர் உயிர்த்தெழுதல் இல்லை. இவர் உயிர்த்தெழுதலை பற்றி பேச புதுசில் சொல்கிறாங்க, இவர் யாருக்கு புருஷனாக இருப்பான். அப்போ ஒரு கோபத்தை ஒரு எரிச்சலோடு சொல்ல, இந்த புறா மாநிலங்கள் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொள்றதும் கொடுக்கறதும் அங்கே இல்லைன்னு சொல்லி ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பற்றி எல்லாரும் இயேசுவை போலவே இருப்போம். எல்லாரும் மறுரூபம் அடைந்து அவருடைய சரீரத்தை, அந்த மகிமையின் சரீரத்தை நம்ம எல்லாரும் பெற்றிடப்போம். ஸோ அதனால அந்த கணவன் மனைவி உறவு அங்கே போய் இருக்க போகிறது இல்லை இல்லையா? ஆனால் தெரியும், கணவனும் மனைவி இல்லை, எல்லாரையும் சந்திக்கலாம், எல்லாரையும் அடையாளம் காணலாம். ஏன்னா அங்கே வந்து பிரைமரி அவர் தான். அதான் சபையில் நமக்கு சொல்லியிருக்காரு, அவர் தான் மணவாளன், நம்ம சபையானது அவருடைய மணவாளி. ஸோ அதுதான் அந்த உலகத்திலேயே இந்த கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தி அதோடைய ஆழத்தை உணர வச்சு அவர் நம்மளை அங்கே கொண்டு போகிறார். அந்த காரியத்தை நம்ம, அதனால தான் அவர் ஒருவன் என் பின்னால் வரணும்னா என்ன செய்யறோம்? அந்த அவர் மேலே இருக்கிற அன்பு நான் என் மனைவி மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டினா அதிகமாக இருந்தே ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரரி. இந்த உலகத்தில் நான் எத்தனை வயசு வர வளர்ப்புறோன்னா அது வரைக்கும் தான். அதுக்கு அதே மாதிரி மனைவிக்கும் கணவன் மேலே உலகத்தில் யாரும் இல்லை, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மேலே வைத்திருக்கிறாங்க, எல்லாமே ஒரு நிழலாட்டமான காரியம். ஆனால் எல்லாத்துக்கும் முதலாவது, அதனால தான் அவர் தன்னை வெறுத்து, என்னுடைய உறவு வெறுக்கிறதுனா என்னென்னா, அவருடைய அன்பு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவர் மேலே இருக்குது. 2வது தேவன் நமக்கு இதையெல்லாம் நிழலாட்டமாய் கொடுத்திருக்க காரியங்கள். அதைத்தான் அவர் அந்த சிலுவையில், அதான் ஒருவனின் பின்னால் வளர்னா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுங்கிற வார்த்தையை முக்கியமாக பயன்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகியால் 2வதாக அந்த சீடர்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்க? இப்போ பின் சென்றார்கள். முதலாவதாக அவர்கள் கேட்டார்கள், இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருடைய காதுகள் கேட்டது. 2வது அவருக்கு பின் சென்றார்கள். 3வது இந்த அவருடைய வாழ்க்கையில அவரோடு தங்குவதற்கு, அவர் வீட்டில் போய் தங்குறதுக்கு அவங்க 3வது அவங்க வீட்டில் அவங்க செஞ்ச காரியத்தை இருக்காங்க பாருங்க. 38வது வசனத்தில் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். இன்னும் பாருங்க, நல்லா ஒரு ஆச்சரியமான வசனம். பின்னால தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கேட்கறது என்ன கேட்காரு? என்ன சொல்றாரு? என்ன தேடுகிறீர்கள். பிரியமானவர்களே, 3வதாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம் தேடுது, searching. First they heard, second they followed, the third one they were searching. தேடுகிறார். எதை தேடணும்? இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டு இருக்கணும் இல்லையா? இப்போதைக்கு எல்லாரும் ரிட்டர்ன் வந்தோம், நல்ல வேலையை தேடுவோம், திருமணம் மனைவியை தேடுவோம், கணவனை தேடுவோம், வேலையில் சேர்ந்த பிறகு வேலையில் முன்னேற்றத்தை தேடலாம், பிள்ளைகள் எதை தேடிக்கொண்டிருக்கும். ஆனால் இங்கே என்ன செஞ்சாங்க? இவங்க ஒரு காரியத்தை தேடுறாங்க. எல்லாம் சரிதான். ஒரு வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் தேடுறது இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய காரியம். நம்ம எல்லாரும் தேடுறது. ஒரு மனுஷன் உண்மையிலேயே who am I, what I am doing here, what is the purpose of my life இல்லையா? கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கினார். இயற்கையை உருவாக்கினது, மிருகங்களை உருவாக்கினார், எல்லாத்தையும் உருவாக்கினார், மனுஷனையும் உருவாக்கினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம்.
ஒவ்வொரு ஒரு மனுஷன் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தால்தான் அவன் ஒன்றை உணர ஆரம்பிப்பான். ஏன்னா எப்போ ஒரு மனுஷன் தேட ஆரம்பிப்பான்னா, எப்போ அவன் ஒன்றை தொலைச்சிருக்கான்னு ரியலைஸ் பண்ணுறானோ அப்போ தான் அவன் தேட ஆரம்பிப்பான் இல்லையா? When someone they found out I have lost something, that is the moment he will start to search இல்லையா? அப்போ ஒருத்தன் இழந்திருக்காங்கிறத உணராத வரைக்கும் இந்த உலகத்தை படைத்த தேவனோட உறவை இழந்திருக்கேங்கிற எண்ணம் இல்லைன்னா, I have lost the relationship with my father, something is missing. எல்லாம் இருக்குது, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் ஸ்டில் ஐ எம் மிஸ்ஸிங், ஐ லாஸ்ட் சம்திங். இதை தான் அந்த இளையகுமாரன் உருவத்தில் அவன் எல்லாத்தையும் எடுத்து தான் போனான். ஆனால் he realized, when he come to his sense பைபிள் இருக்கு, I lost my father's relationship இல்லையா? உலகத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுத்ததாலும் சரி பிரியமானவர்களே, நான் ஒன்றை இழந்திருக்கிறோம். என்னுடைய தகப்பனோடு, என்னை படைத்த தேவனோடு என்னை ஒரு காரணத்துக்காக, இந்த உறவுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். நான் அவரோடு ஒரு ஒழுங்கான தொடர்புல இருக்கேங்கிறத இழந்திருக்கேங்கிறத உணராத வரைக்கும் அவன் என்ன செய்ய போறதில்லை, தேட போறதில்லை. ஏன்னா பாருங்க, இவ்வளோ பெரிய சர்ச்சில் இவ்வளோ சேர எப்படியாக தான் இருக்கு. கொஞ்சம் பேர் தேடி இருக்கீங்க, வந்திருக்கீங்க. பல பேர் என்ன இந்த இதில் ரூட்டிலே வேற ஒன்று தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய தேடுதல் எங்கே இருக்குதோ அங்கே தான் அவன் போவான் இல்லையா? எதையோ ஒவ்வொருத்தரும் உலகத்தில் தேடிடும். கிறிஸ்தவர்கள் நாமும் கூட பல நேரங்களில் என்னது உண்மையாக ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது உண்மையில் நாம் என்ன நினைச்சது, தேவனுடைய அந்த தேவனோடு தங்கக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசுவான திருப்பி சொன்னது, தேடுங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஒரு மனுஷன் உண்மையிலேயே தேடும் பொழுதுதான் வாழ்க்கையில் அவன் உண்மையான மெய் தெய்வத்தில் அடையலாம். நீங்கள் எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ பேர் ஒரு மனுஷன் எத்தனையோ மில்லியன்களை வச்சிருக்கலாம். ஆனால் அவன் ஐ ஹவ் லாஸ்ட் சம்திங் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வராத வரைக்கும், இந்த உலகத்தில் என் தேவனோடு, இந்த உலகத்தை படைத்த தேவனோடு என்னுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிற இந்த உணர்வு வராத வரைக்கும் அவன் தேவன் வரப்போகிறது இல்லையா? ஸோ அதனால் பிரியமானவர்கள், மூன்றாவதாக இந்த சீஷர்கள் தேடினார்கள். எதை தேடினார்கள்? லார்ட், ஐ ஹவ் லாஸ்ட் த கனெக்ஷன் வித் யூ இல்லையா? ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஐ வாண்ட் டு கம் வித் யூ. பிரியமான இந்த உலகத்தில் ஒவ்வொருடைய மனதிலும் இந்த தேடுதல் வர வேண்டும். அந்த தேடுதல் வந்துட்டுனா போதும், நிச்சயமாக அவன் கரெக்டாக சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். அதான் பக்தி உள்ளவனே தேவன் தனக்கு தெரிந்து கொள்கிறார் வசனம் சொல்லிருக்கு. காரணம் ஏன்னா அவன் என்ன செய்யறான்? தேடுறான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப்? ஹூ ஆம் ஐ? வாட் இஸ் இந்த ஒரு இடத்துல கிளாக் கிடந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? நான் என்னால் என்ன பிரயோஜனம், என்ன எதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் இந்த உலகத்தில், அந்த தேடுதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செஞ்சிருவான். அதனால தான் அந்த இளையகுமாரன் அவன் எப்போ தகப்பனுடைய உறவை நான் இழந்திருக்கேன் அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் தகப்பன் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். நான்காவதாக இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பாருங்க. முதலாவதாக கேட்டார்கள், இரண்டாவதாக பின் சென்றார்கள், மூன்றாவதாக தேடினார்கள். அதே வசனத்தில் 38வது வசனத்தில் மத்திய பகுதியில் இருக்கு, அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? நாலாவது என்ன கேட்குறாங்க? இப்போ they are asking questions. First they heard, இது என்னது? They are asking. They heard, followed, searched. The fourth one is now they were asking. என்ன asking? என்ன கேட்க? எங்க தங்கி இருக்கு? இப்போ நம்ம யாராவது இப்போ கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் எங்க தங்கியிருந்தா உனக்கு என்ன? இப்போ அவங்க அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னா நம்ம ரொம்ப டீசெண்டாக கூட கேட்கறத அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க அதெல்லாம் விடலை. எங்கே தங்கியிருக்கு, உங்கள் வீடு என்னது, உங்கள் போஸ்ட் கோட் என்னது, வீட்டு அட்ரஸ் என்ன இல்லையா கேட்காங்க. எங்கே தங்கியிருக்கு? எதுக்கு? லார்ட், ஐ நீட் டு கம் டு யூ. நான் எங்கே தங்கியிருக்கேன்னா அங்கே எதுவும் இல்லை எனக்கு, இதனால ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் தான் தங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு தங்க வேண்டிய இடம் வேற ஒரு இடம். நான் ஐ வாண்ட் டு கம்
அண்ட் ஸ்டே வித் யூ. நீர் எங்கே தங்கியிருக்கிறீரோ அங்கே நான் தங்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே இது முந்தினதுக்கும் இந்த 3வது 4வதுக்கும் கனெக்ஷன் உள்ளது தான். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்க போச்சுல அவன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், கர்த்தரோட தங்கக்கூடிய தேடவும் மாட்டான். அவன் எங்கே தங்கியிருக்குன்னு வந்து அவரோட வந்து தங்கவும் ஆசைப்பட மாட்டான். ஏன்னா எது தடுக்குது? இந்த பிரிட்டனில் இத்தனை ஆலயங்கள் வானல கோபுரமாக இருக்குது, எல்லாம் பூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு? அவங்களுக்கு தேவையானது பணம் இருக்குது, சரியா? ஏதோ ஒன்றுமே இல்லாட்டாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு லுக் ஆஃப்டர் பண்ணும். சாப்பாடுக்கு தெருவில் இருந்து நிச்சய வேண்டியதில்லை, பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2வது, நம்ம ஊரில் இதுக்காவது பயப்படணும். என்னது? ஐயோ சோகமாக வந்து ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரிக்கு செலவுக்காவது பணத்தை சாப்பிடலாம் இருக்கு. இங்கே அதுக்கும் இது இல்லை இல்லையா? அது எமர்ஜென்சிக்கு போனால் அங்கே கவனிக்கிறதுக்கு என்ன ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. நர்ஸுமார் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச முடியாது. அதுவும் இருக்குது. ஆனால் அவனுக்கு அதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு எதுக்கு கடவுள்? நான் எதுக்கு எனக்கு வீட்டில் சாப்பாடு இருக்குது, ஏன்னா சோப்பலனா கவலைக்கு என்ஹெச்எஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்றுக்கும் வழி இல்லையா, கவர்மெண்ட் இருக்குது. பரவாயில்ல, எதுக்கு நான் கடவுளை பற்றி ஆடணும், கோயிலுக்கு போகணும். அவர் எதுக்கு? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெருமை, வேற ஒன்றும் இல்லை. இந்த பெருமை போகாத வரைக்கும் தன்னை தாழ்த்தி நான் இங்கே என்னதான் எனக்கு படிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா என்னதான் வேலையில் இருந்தாலும் சரி, எனக்கு என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி, என்ன குடும்பம் இருந்தாலும் சரி, என்ன வசதி இருந்தாலும் சரி, இது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போகுது. அந்த ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு. அதான் அவர் அந்த ஐஸ்வர்யனை பார்த்து கேட்டார், மதிகேடுன்னு என்னது இவ்வளவு. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இவ்வளவு அங்கே இத்தனை விளைச்சல், இத்தனை இதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன், நான் பெரிய களஞ்சியத்தை கட்டுவேன், இதை சேர்த்து வச்சு இப்படிலாம் நான் மேனேஜ் பண்ணி பெரிய கற்பனை பண்ணுறான். அப்போ தேவன் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாரு, யுவர் அ ஃபூல், மதிகேடு. இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டனா, இன்னைக்கு நீ நைட்டு செத்துனா நீ எங்கே போக போகிற? நீ சம்பாதிக்க இத்தனை நீ கட்டப்பட்ட கஷ்டம்லாம் என்ன? நீ உன்னுடைய கனவு நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் எங்கே என்ன ஆக போகுது? ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த கேள்வி மட்டும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய தங்கக்கூடிய அனுபவத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த அனுபவத்துக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி இது எப்போ இவன் ரியலைஸ் பண்ண முடியும்னா, தன்னை அவன் தன்னுடைய உள்ள பெருமையை விட்டுட்டு தன்னை தாழ்த்தும் பொழுது இப்போ தான் உண்மையாக சொல்லுவோம், லார்ட் ஐ டோன்ட் நோ, ஐ நீட் டு கம் அண்ட் ஸ்டே வித் யூ வேர் யூ ஆர் ஸ்டே. இதை தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம அவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லி கொடுத்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக கூட இல்லையா, நான் உங்களை I'm not going to leave as orphans. I'm going and making mentions for you. நான் நீங்கள் வந்து என்னோடு தங்கக்கூடிய வாசஸ்தலத்தை என்ன சரி நான் உருவாக்குவேன், நீங்கள் என்னோடு வந்து என்ன தங்குங்க. அப்போ ஒரு மனுஷன் இங்கே பாவம் பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு காரியத்துக்கும் மனுஷன் என்னெல்லாமோ காரியங்களை யோசித்து டென்ஷன் ஆகிறான். ஆனால் அந்த எண்ணம் நான் வந்து உங்களோடு தான் தங்கணும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக இந்த 4வதாக நான் என்ன சொல்ல மாதிரி அதுதான் அவங்க அந்திரேயாவும் யார் யோவானை கேட்க, நீ எங்கே தங்கியிருக்க? பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் அண்ட் ஸ்டே வேர் யூ ஆர் ஸ்டே. நீ எங்கே தங்கியிருக்கிறோ நாங்கள் அங்கே தேக்கிறோம். நம்மளும் பிரியமான இந்த வேளையில் நம்ம நல்லா லூட்டனில் நல்ல வீட்டில் இருக்கலாம், பெட்ஃபோர்டில் இருக்கலாம், ஷான் ரூட்டில் இருக்கலாம், மில்டன் ஹீட்ஸில் இருக்கலாம், எங்கே இருக்கலாம். இது எல்லாம் என்ன விஷயப்படுது? வேதாம் தெளிவாக சொல்லியிருக்குது. ஒரு நாள் என்ன மாதிரி சுருட்டப்படுமா இந்த பூமி? ஒரு நாள் எல்லாமே சுருட்டப்பட போகுது. ஒன்றும் இல்லாமல் நம்ம பார்த்து வீட்டில் என்னதை கட்டினாலும் சரி எல்லாமே ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போகுது. நாம் தங்க வேண்டிய இடம் அவரோடு பரலோகத்தில். அவரும் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ஆகியா பிரியமானவங்க, நீ 4வதாக இந்த சீடர்கள் கேட்ட மாதிரி நீர் எங்கே தங்கி இருக்கிறோம், நான் அங்கே வந்து தங்க போகிறேங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக அவரோடு தங்கக்கூடிய அனுமதி கொடுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். கடைசியாக 5வதாக சீசர்கள் அவங்க கேட்காங்க. இப்போ அது பதில் வருது, அவர்
வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் என்ன சொல்ல கேட்டாங்க, எங்கே தங்கி இருக்கணும்னா வந்து பாருங்கள். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்போ 5வது என்ன செய்றாங்க, அவர்கள் கண்டு. முதலாவதாக கேட்டார்கள், 2வதாக பின் சென்றார்கள், 3வதாக தேடினார்கள், 4வதாக கேள்வி கேட்டார்கள், 5வது பார்க்கிறார்கள். They saw something where Jesus is staying. நம்ம போயிருந்தோம்னா அவர் வீட்டுக்கு போய் தான் நினைச்சிருப்போம், வீட்டில் எத்தனை பெட்ரூமு எத்தனை பாத்ரூமுங்கிறத வேணால் கண்டிருப்போம். என்ன இங்கே என்ன நடக்கு, எதை கண்டார்கள் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னால் எழுதியிருக்காரு யோவான், அழகாக எழுதி காட்டியிருக்காரு. 14வது வசனத்தில் சொல்கிறாரு, அவருடைய மகிமையை கண்டோம். 14வது வசனத்தில் அவர் வார்த்தை மாம்சமாய் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்று மகிமையாகவே இருந்தது. யோவான் என்ன சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம். அதனால தான் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க சீசலாகி ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய மகிமையை கண்டோம். மகிமையை கண்டோம், அவருடைய மகிமைனா என்ன, அதுக்கு முன்னாலேயே இருக்கு தெளிவாக. அவர் என்ன கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். நமக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் அவரோட வாசம் பண்ணோம். அவருடைய மகிமையை பார்த்தோம், சொந்த கண்ணால் அவருடைய மகிமை பார்த்தோம். மகிமைன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எங்கள் சீனாய் மலையில் போய் அங்கே மின்னல் அடிக்கிறது ஒரு பக்கம், பெரிய இடி முழக்கம், கர்த்தருடைய மகிமை, அப்போ அது நடந்துச்சு பழைய பாட்டில். மக்கள்லாம் அவருடைய மகிமையை கண்டு அவரால் நாங்கள்லாம் பக்கத்தில் வரல, மோசே நீ போ, அவருடைய மகிமை பிரதானமாக இருக்கு, எங்களால் நாங்கள் வந்தால் செத்து போன்னு பயந்தாங்க. புதிய பாடல இங்கே எங்கேயும் இடி முழக்கமும் இல்லை, எங்கேயும் இல்லை, மின்னலும் இல்லை. அவருடைய மகிமையை பற்றி எழுத போச்சுல கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவில் புதிய பாட்டில் அவருடைய மகிமையை கம்பேர் பண்ணி இருக்கிற ஒரே இடம் இதுதான். என்ன இடம், என்ன யோவான் அவருக்கு பிரியமான சீடனாகி யோவான் என்ன எழுதி வச்சிருக்காரு, நாங்கள் அவருடைய மகிமையை பார்த்தோம், அவரோட வாசம் பண்ண போச்சுல என்னது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அதனால் மகிமைன்னு சொல்லிட்டு இப்போ சர்ச்சில் கிடந்த புகையை போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் அடிக்கிறது நினச்சி அது ஒரு நம்பிக்கை போய்கிட்டு இருக்காங்க. அதான் மகிமைட்டு. ஏன்னா மகிமை, கர்த்தருடைய மகிமை புதிய ஏற்பாட்டில் எங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமாக வாழ்கிறத நான் மகிமைன்னு பார்த்தேன். அதெல்லாம் யோவான் நான் கண்ணால் பார்த்தேங்க. இந்த கிருபையும் சத்தியமான வாழ்க்கைங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு வாழ்க்கை. கிருபையும் சத்தியமையும் ரெண்டையும் சமமாய் ஒரு கிறிஸ்தவன், அதை தான் அவர் யோவான் பார்த்தேங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தற்காலத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துல கிருபைன்னு ஒரு கூட்டம் இந்த ஹைப்பர் கிரேஸில் போயிடுது. என்னமோ ஒரு தடவை ரசிக்கப்பட்டால் போதும், என்னமோ என் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு போட்டு என்னமோ செய்வேன், என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, நான் மாற போகிறது இல்லை. ஏன்னா அவருடைய கிருபை நினைச்சிட்டு எனக்கு கிடைச்சிட்டு அவருக்கு எல்லாம் இலவசமாக கிடைச்சிட்டு. ஸோ கிருபை ஹைப்பர் கிரேஸ் அது ஒரு பக்கம் போய்கிட்டு, அதுவும் எங்கே போயிருக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த சத்தியங்கிறது நீதி. என்ன நீதி பரிசுத்தம். நாங்கள் தான் என்னது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க அந்த 1,44,000 பேர் நாங்கள் தான் ஒரு இது, நாங்கள் பரிசுத்தத்தை காணாத சுத்த கண்ணருங்கிற மாதிரி நான் பயங்கர ஒரு லீகலிசம். நீதி நான் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. இப்போ இதை தான் எதை செஞ்சாங்க, இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு நீதியில் தான் பரிசேயர்கள் போனாங்க இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் உதாரணம், ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இயேசுவானவர் என்ன செஞ்சார், அவரும் ஆலயத்துக்கு வந்தார், ஒரு மனுஷனை குணமாக்கினார். இதுக்காக அவரை கொலை பண்ணுறதுக்கு யார் வந்தா, தெருவில் மற்ற சத்தியத்தை தெரியாதவங்க இல்லை, வேத பிரமாணங்களே தெரியாதவங்க இல்லை, யார் வேத பாரம்பரியம் நல்லா தெரிஞ்சிருந்தாங்களோ பரிசேயர்கள், அவங்க தான் என்ன செஞ்சாங்க. ஏன்னா ஓவர் லீகலிசம், நீதின்னு தே ஆர் வெரி எக்ஸ்ட்ரீம். என்னன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை நினைஞ்சிருக்க கூடாது, நீ அந்த அற்புதத்தை செஞ்சிருக்க கூடாது. தேவன் அதை அப்போ என்ன செஞ்சாரு, தேவன் ஓய்வு நாளுக்கும்
தேவனாக இருக்காரு. அவர் தான் சொல்கிற என்ன சொல்கிறாரு, உங்கள் கழுதை கிணத்துல விழுந்தா ஞாயிற்றுக்கிழமை நீ தூக்கி விட மாட்டியா? அடுத்த சந்தர்ப்பத்திலையும் பாருங்க, உபச்சாரத்தில் அவப்பட்ட சிறிய கொல்ல வந்தாங்க. எந்த இடத்துல கிருபையும் நீதியையும் சரியாக அவர் செஞ்சார் பாருங்க. எப்படி அவங்க நீதியை நிறைவேற்ற வந்தாங்க கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், போ மன்னிச்சு. ஆனால் இனி என்ன செய்யாரு, பாவம் செய்ய. எப்படி பாருங்க, கிருபையும் காட்டுறாரு, நீதியும் செலுத்துறாரு. சிறுமையிலையும் பாருங்க, தொங்க போச்சுல ஒரு பக்கம் கண்ணே என்னெல்லாமோ பேசுறான், இன்னொரு பக்கம் கண்ணே அவன் தவற உணர்ந்து அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ரெக்வெஸ்ட் பண்ணுறான். இங்கே பாருங்க, 2 பேரும் வேண்டா, ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு அவர் என்ன செய்யறாரு, 2 இடத்துலையும் சமமாக கிருபையும் காட்டுறாரு. இவன் பெரிய கண்ணன், இவன் பெரிய அயோக்கியன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் எப்படிப்பட்ட மகாதேவன் இல்லை, கிருபையும் காட்டினது. அடுத்தவன் காது கேட்கல, அங்கே நீதியும் நடப்பட்டார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிருபை நீதி, இந்த சத்தியம், நீதி என்ன சத்தியம், 2ஐயும் அவர் சரி சமமாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். இதுதான் கர்த்தருடைய மகிமை. பிரியமானவர்களே, யோவான் சொல்றாரு, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க பழைய இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒரு 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 ஆலயத்தில் அவங்க சொல்றது, அவங்க நடக்கிறது, அவங்க செய்கிறதெல்லாம் ஒரு ஒரு நேர் எதிராக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் இப்போ தான் முதல்ல இயேசுவானவர்கிட்ட கிருபையையும் சத்தியத்தையும் சமமாக ஃபாலோ பண்ணக்கூடிய அல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மகா பெரிய மகிமையை கண்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம எனக்கு 2 கை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பாருங்கள், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதனால் பிரோஜனம் இருக்குமா? பார்க்கவும் நல்லா இருக்காது, பிரோஜனப்படாது. இல்லை இந்த கை பெருசாகி இந்த கை சின்னதானாலும் ஆக்குவாடாதான். ஸோ கிருபையும் சத்தியமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு நாணயம் மாதிரி இரு பக்கமாக 2ஐயும் ஒரு சமமாக நீங்கள் குடும்பத்தில் பல பேரோட ஹேண்டில் பண்ணுவீங்க, வேலை ஸ்தலத்தில் பல பேரோட ஹேண்டில் பண்ணுவீங்க. எந்த இடத்துல எல்லாருக்கிட்டும் சரி கிருபையும் சத்தியம் 2ஐயுமே காட்டணும். நம்ம விருப்பத்துக்கு பல இடங்களில் நம்ம நீதியை காட்டணும், நீதியை காட்டினா பரிசெயர் மாதிரி தான் போயிடுவோம். இல்லை கிருபையை காட்டணும்னா நீதி இல்லாமல் போய் அங்கேயும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஸோ இதுதான் அங்கே யோவான் சொல்கிறாரு, அவர் எங்களோட நம்மளோட வார்த்தை. இதுதான் அங்கே 5வது சொல்கிறாங்க, நாங்கள் கண்டோம். எதை கண்டோம்? அவருடைய மகிமையை கண்டோம். என்ன மகிமை? அவர் கிருபையும் சத்தியமாய் வாழ்ந்தார். அதை நாங்கள் அவரோடு தங்கியிருந்து நாங்கள் கண்டோம். பிரியமானது, இந்த மகிமையை அவரோட தங்கியிருக்க போச்சல நான் என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவி காட்டலாம். கணவன் மனைவியாக இங்கே நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? என்கிட்ட என்னுடைய மனைவி என்னையை பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். கர்த்தருடைய மகிமைனா என்னது? நான் அவள் கூட கிருபையும் சத்தியமாக நடக்கிறது இல்லையா? நம்ம குடும்பமாக இருக்கும், பிள்ளைகள் கூட அதே காரியம்தான். பிறமை கண்ட என்ன உபயோகப்படுத்தாமல் பிள்ளைய வெறுக்கிறான்னு சொல்லி நான் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகிற போதில் அதே பிள்ளைகள் யாரை நேசித்து நம்ம கடினமாக இருந்தோமோ அதே பிள்ளைகள் நமக்கு எதிராக வரும். ஆனால் அதே நேரம் ஐயோ அவங்க கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைன்னு தடவி வாசித்தா பிறகு வளர்த்தா கடைசியில் அது நிச்சயம் நமக்கு வேலையாக தான் பிடிக்கும். 2ஐயும் பிள்ளைகள்கிட்ட அன்பு கண்டிப்பு 2ஐயுமே சமசலமாக பேலன்ஸ் பண்ணி இது கணவன் மனைவிக்கும் சரி எதிரே அன்பாகவும் இருக்கணும். அதே நேரம் குடும்பத்தை தலைமை பொறுப்பு கடவுள் கொடுத்துருக்கிறதுனால மனைவிகிட்ட எந்த நேரத்தில் சரியாக நடந்துக்கிடணும், நீதியாக நடந்துக்கிடணுங்கிறதையும் நமக்கு மனைவியும் அதே மாதிரி தான். கணவன்கிட்ட எதுவுமே 2மே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயாச்சுன்னா அது என்ன செய்யும்? அது வேற அது தேவன் விரும்புகிற விளைவுக்கு பதிலாக வேற ஒரு விளைவை கொண்டு போய்த்தோம். அப்படி நடந்தால் கர்த்தருடைய மகிமையை நம்ம காண்றதுக்கு சீனாய் மலைக்குள்ள போய் அவருடைய இடியையும் மின்னலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமையை நம்ம வீட்டிலேயே பார்க்க முடியும் இல்லையா? கணவன்கிட்ட மனைவி கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும், மனைவி கிட்ட கர்த்தருடைய மகிமையை கணவன் பார்க்க முடியும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். அதே மாதிரி வைஸ் வெர்சா எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடம், ஆலயத்தில், ஊழியத்தில்,
சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் பிரியமானவர்களே இங்கே யோவான் சொல்றது அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? சீஷர்கள் நான் அவரோடு தங்கும் பொழுது கடைசி அது எதில் போய் முடிந்தது என்றால் அவருடைய மகிமையை காண்பதில் போய் முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த மதிய வேளை 2 காரியத்தை 2 தலைப்புகளில் நான் பேசினேன். ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்க மாதிரி கர்த்தரோடு தங்குவது, கர்த்தரோடு சஞ்சரிப்பது. ஏன் கர்த்தரோடு தங்கியிருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவன் சொல்கிறோம், ஏன் இந்த தங்குதல் கிறிஸ்துவோடு தங்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள். அந்த தலைப்பில் 3 சொன்னேன். அங்கே தான் என்ன செய்யுது? ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் மாதிரியாக. அங்கே தான் என்னது? லவ் இஸ் பீயிங் டெமான்ஸ்ட்ரேட்டட். 3ஆவதாக அங்கே தான் என்னது? இட்ஸ் பிகமிங் ஃப்ரூட்ஃபுல். இதுதான் தேவன் உருவாக்கின அவருடைய சீடர்களுக்கு முக்கியமாக கட்டளையாக கொடுத்தது. அதான் அவர் திருப்பி மத்தேயுல நீங்கள் இன்னும் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த கனியை கொடுக்க போச்சுல யார் மகிமைப்படுறா? பிதா மகிமைப்படுறாருன்னு சொல்கிறார். என்ன நம்ம பின்னால் இடியும் மின்னலையும் பிதாவை கொண்டு போகிறது கர்த்தருக்கு மகிமை இல்லை, நம்முடைய கனிகள். இந்த கனிகளுக்கு நேராக தான் அனுபவத்தில் கொண்டு போகிறார்கள். கர்த்தர் தங்குகின்ற அனுபவத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். அவரை தங்கும் பொழுது அந்த தங்குவதற்கு சீஷர்கள் வாழ்க்கையில் நடந்த 5 காரியத்தை பார்த்தோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். முதலாவதாக சீஷர்கள் அவரோட போய் தங்குவதற்கு என்ன அவர் காதல் என்ன செஞ்சிச்சு? எதை கேட்டுச்சு? இதுதான் மேசியா, தன்னுடைய பாவத்துக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட என்னுடைய பாவத்துக்காக தண்டனையாக கொடுக்கப்பட்ட மேசியா என்ற தேவ ஆட்டுக்குட்டி என்ற சத்தத்தை கேட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும் உண்மையாக. 2ஆவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? பின் சென்றார்கள். பின் செல்வது என்பது நான் ஏற்கனவே அவருடைய சிலுவையை பற்றிய காரியம். சிலுவை என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் அவருடைய அன்பு தான் எல்லா உலகத்தினுடைய எல்லா உறவுகளுக்கு காட்டிலும் நாம் முதல் அன்பு அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் முதல் அன்பு அவருக்காகவே செலுத்த வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3ஆவது சீஷர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்னது? they asked, கேட்டார்கள். என்ன? எங்கு? சாரி, 3ஆவதாக தேடினார். they searched. என்ன? 3ஆவது தேடினார். ஒவ்வொரு மனுஷன் நம்ம உலகத்தில் வந்திருக்கோம், நான் என்னுடைய தகப்பனுடைய உறவை இழந்திருக்கிறேன், அப்படிப்பட்ட தொலைந்திருக்கிறேன் என்று ரியலைஸ் பண்ணி அவங்க தேடணும். 3ஆவது தேடினார்கள். அடுத்தாவது 4ஆவதாக என்னதார்கள்? கேட்டார்கள், எங்கு தங்கியிருக்கிறீர்கள்? நம்மளும் என்ன செய்யணும்? நான் இருக்கிற இடம் நூட்டன் தான், ஆனால் நான் நான் முடிய போச்சு, நான் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யணும்? லார்ட், ஐ வாண்ட் டு கம் அண்ட் ஸ்டே வித் யூ. அந்த கேட்கறது, வாய் விட்டு கேட்கிற அனுபவம் இதையெல்லாம் இருக்கும் பொழுது தான் இயேசுவான் சொன்னார், வந்து பாருங்கன்னு. அங்கே என்ன செஞ்சாங்க? 5ஆவதாக அவர்கள் கண்டார்கள். they saw it. என்ன கண்டார்கள்? அவருடைய மகிமையை கண்டார்கள். அவருடைய மகிமை புதிய ஏற்பாட்டில் அந்த இடத்துல யோவான் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறது. அவருடைய 3 வருஷம் அவர் வாழ்ந்தார். அவரோட என்னதான் கண்டாங்க? அந்த 3 வருஷமும் அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் கண்டார்கள். இதுதான் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறுது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இந்த அனுபவத்துக்கு நாம் பெற்றிருக்கும் பொழுது எப்போ பெற முடியும்னா அவரோடு இந்த தங்குகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கும் பொழுது, அப்பொழுது கணவன் மனைவிக்கு கர்த்தருடைய மகிமையை காண்பிக்க முடியும், மனைவி கர்த்தருடைய கணவனுக்கு காண்பிக்க முடியும், குடும்பமாய் காட்ட முடியும், ஆலயத்தில் காட்ட முடியும், சமுதாயத்தில், வேலையிடத்தில், எல்லா இடத்திலும். பிரியமானவர்கள், இதை நினைவு வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் இயேசுவான் சொன்ன மாதிரி என்னது? பிதா நம்முடைய கனிகளை கண்டு மகிமைப்படுவார். வார்த்தைக்காய் நன்றி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.